இன்றைய தேவ வார்த்தை யோசுவா 1 அதிகாரம் 5 நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஆமேன். இந்த வசனம் தேவனுடைய பாதுகாப்பையும் நிழலான அன்பையும் நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. இன்று அவரை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அது பொருந்துகிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை விட்டு அவர் விலகுவதும் இல்லை. அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. நாம் தனியாக நின்று போராடுகிறோம் என்ற சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், வழி நடத்துகிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்கிற தைரியம் நமக்கு வேண்டும். மோசேயின் மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வரும் பொறுப்பு யோசுவாவுக்கு வந்தபோது தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுவாகும்: ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நம் வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடுமையான சூழ்நிலையோ சவால்களோ அல்லது எதிர்ப்புகளோ நம்மை வீழ்த்த முடியாது. நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு நடப்போம். மோசேயோடு கடந்த நாட்களில் இருந்த ஆண்டவர், கடந்த நாட்களில் யோசுவாவோடு கூட இருந்த ஆண்டவர் இன்று நம்மோடும் கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடவும் மாட்டார். நாம் தனிமையும் பயத்தையும் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி தைரியமாக நடக்க எனக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை காண கிருபை செய்யப்படியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கற்று ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்தை ஆளு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்கு ஜெபிக்கிறோம், ராஜாக்களை ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க. தேசத்தில் ஒரு சமாதான சூழ்நிலை நிலவ கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. தேசத்தில் பொருளாதார எழுப்புகள் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாருமே கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் உன்னை விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையில் அவளை கைவிடாதபடிக்கு, விட்டு விலகாதபடிக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வசனத்தை கேட்கிற, தியானிக்கிற, ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவைகளை சந்திங்க. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்விப்பேன், வியாதியை உன்னிடத்து விலக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அவளை விட்டு விலகாபடிக்கு பாதுகாத்து கொடுங்கப்பா. உம்முடைய தரும்புனால் சுகமான கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.